ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് ബ്രേക്ക്ഫാസ്റ്റായും ഈവനിങ് സ്നാക്കായും എല്ലാം சாப்பிடலாവുന്ന நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் மடக்கப்பத்தின் ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மடக்கப்பம் செய்யறதுக்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே சீக்கிரம் நமக்கு இது தயார் பண்ணி எடுக்கலாம். இந்த மடக்கப்பம் எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 1 கப்பு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கிறேன். இது ஆசீர்வாத கோதுமை மாவு தான். நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த கோதுமை மாவு. இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். இனி கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேர்த்திக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவிலேக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நமக்கு ஒரு விஸ்க் வச்சு இதே மாதிரி நல்ல கலரை விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் 1 கப்பு தண்ணி நமக்கு பத்தாது, இன்னும் தண்ணி தேவை வரும். இந்த பேட்டர் தோசை மாவு பாகத்தில் தான் இருக்கணும். அதனால தோசை மாவு பாகத்தில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கலர் விட்டு உருண்டை எதுவும் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. மிக்சியோட ஜாரில் போட்டு ஒரு 2 ரவுண்டு அடித்து எடுத்தால் கூட போதும். இப்போது நம்ம பேட்டர்லேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட ஊற்றி நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேட்டர் கரெக்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இதிலேக்கு ஃபில்லிங்குக்காக துருவன 1/2 கப்பு தேங்காயிலேக்கு 1 ஏலக்காயும் 1/2 டீஸ்பூன் சீரகവും நல்லா தூள் பண்ணி எடுத்தது சேர்க்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தின் தூள் தான் நான் சேர்த்தியிருக்கு. இனிப்பு உங்களுக்கு பிடிச்ச அளவில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸ்பூன் வச்சும் கூட நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். அப்போது தான் நம்ம வெல்லத்தின் இனிப்பும் ஏலக்காய் தூளும் அதே மாதிரி சீரகத்தின் தூளும் எல்லாம் தேங்காயில் நல்லா பிடிக்கும். நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி சூடாய தவையிலேக்கு நமக்கு மாவு இதே மாதிரி தோசை மாதிரி ஊற்றி ரவுண்டில் சுட்டெடுக்கலாம். இதிலேக்கு 1 டீஸ்பூன் நெய் தான் நான் ஊற்றியிருக்கு. நெய் ஊற்றியிருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி நமக்கு இதை திருப்பி போடலாம். நல்ல நைஸாயிட்டு தான் இது சுட்டெடுக்கணும், கட்டியாகக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேங்காய் கூட்டு சென்டர்லேக்கு நமக்கு வைக்கலாம். இதே மாதிரி சென்டரில் தான் வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சைடில் நின்று நமக்கு இதே மாதிரி மடிச்செடுக்கலாம். அப்புறமா மறு சைடும் இதே மாதிரி மடித்து ஒன்று ப்ரெஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் ஒன்று ப்ரெஸ் பண்ணி கொடுத்து நமக்கு தவையில் நின்று மடக்கப்பம் எடுக்கலாம். இதே மாதிரி மாவெல்லாம் നമുക്ക് മടക്കപ്പമായിട്ട് ചുട്ടെടുக்கலாம். ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ആയിട്ടും ഈവനിങ് സ്നാക്കായിട്ടും ടീയുടെ കൂടെ എല്ലാം சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பலகாரம் தான் கேரளா ஸ்பெஷல் மடக்கப்பம். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் டைம் போதும் நமக்கு இது செய்யறதுக்கு. டேஸ்ட்டு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லத்துக்கு பதிலாக உங்களுக்கு சுகரும் சேர்த்து இதே மாதிரி செஞ்செடுக்கலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதே மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் இந்த பலகாரம். இந்த அப்பம் செய்யும்போது ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா இதனோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த அப்பம் செஞ்செடுக்கணும். இப்போ 1 கப்பு மாவில் நான் 5 அப்பம் தான் ரெடி பண்ணி எடுத்திருக்கு. சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு தட்டிலேக்கு நான் மாற்றியிருக்கு. நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்பெஷல் மடக்கப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க, ஹைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.